அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, முன்னாடி நாம் எதை பார்த்தோம்? தமோ ரஜோ சாத்வீகம். இதனை தமோன்னா என்ன? விலங்கு குணம். ரஜோன்னா மனித குணம். சாத்வீகம்னா இறை குணம்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த விலங்கு குணம், மனித குணம் இதெல்லாம் இதுக்கும் அந்த சக்கராஸ் 7 சக்கராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கும் கனெக்ட் உண்டு சரிங்களா? இப்போ 7 சக்கராஸ் எது எதுன்னு பார்த்தோம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ எல்லாமே ஒட்டுக்கா ஆக்டிவேட் ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா தான் ஆக்டிவேட் ஆகும், நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது இப்போ நாம் எந்த குணத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இப்போ மனுஷாங்க எல்லாமே பொதுவாக எதன் அடிப்படையில் செயல்படுவாங்கன்னா, இந்த 3 குணத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. தமோ ரஜோ சாத்வீகம். அப்போ நாம் நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு, நாம் எந்த குணத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்மளோட குணாதிசயத்தை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா? இப்போ மூலாதாரம் சக்கரம் மட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மக்கிட்ட என்ன குணத்தை பார்க்கலான்னா, அந்த விலங்கு குணத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது தன் சுயநலத்துக்காக எல்லாமே ஒவ்வொன்றும் நாம் செஞ்சோன்னு வைங்களேன், அது விலங்கு குணம்னு சொல்கிறது சரிங்களா? யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளுக்காக மட்டும் நாம் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது? விலங்கு குணம். அப்போ மூலாதார சக்கரம் மட்டும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதிகமாக அது மட்டும் நல்லா செயல்படுது அப்படிங்கும்போது அந்த விலங்கு குணத்தில் மட்டும்தான் இருப்பாங்க சரிங்களா? இப்போ எதுக்காக பயிற்சிங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுன்னா, நாம் பயிற்சிங்கள்லாம் பண்ணும்போது மட்டும்தான் சக்கராஸ் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டு மூலாதாரத்தில் இருக்குன்னு வைங்களேன், அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு போகும், அடுத்தது மணிப்பூரகா, அடுத்தது அநாகதம், அடுத்தது விசுத்தி, அடுத்தது ஆக்ஞா, அடுத்தது சகசம் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொன்றா தான் மேலே அப்படியே ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகும். இப்போ மூலாதாரத்தில் மட்டும் நல்லா செயல்படுது, அந்த சக்கரம் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா செயல்படுதுன்னு வைங்களேன், எதனோட அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்கன்னா அந்த விலங்கு குணம் சரிங்களா? இப்போ அடுத்தது சுவாதிஷ்டானம், அடிவயத்தில் சுவாதிஷ்டானம் சக்கரம். இப்போ அவங்க இப்போ அவங்களோட அந்த குணாதிசயத்தை வச்சு நாம் அவங்க எந்த சக்கராஸ் அவங்களுக்கு நல்லா வேலை பண்ணுது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களுக்கு சுவாதிஷ்டானம் நல்லா வேலை செய்யுது, அந்த சக்கராஸ் மட்டும்தான் நல்லா வேலை செஞ்சிட்ருக்குன்னு வைங்களேன், அப்போ அவங்க எதன் அடிப்படையில் செயல்படுவாங்கன்னா மனித குணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா? இப்போ மனித குணம்னா என்ன? அதாவது இல்லை, விலங்கு குணத்துக்கு அடுத்தது மனித குணம். அவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிக்குவாங்க, எல்லாத்துக்காகவும் எல்லாமே செய்வாங்க. ஆனால் மனித குணத்தில் இருக்கும்போது என்ன எப்படி செயல்படுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஈகோ, நான் என்ற அந்த அகம்பாவம் இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். இது மனித குணம்னு சொல்லலாம் சரிங்களா? இப்போ சுவாதிஷ்டான சக்கரம் தான் நல்லா, சுவாதிஷ்டான சக்கரம் மட்டும் நல்லா அவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா இந்த மனித குணம் அதில் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா? அவங்களோட நடவடிக்கை வச்சு நம்ம
அவங்களுக்கு எந்த சக்கராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈகோ, அகம்பாவம் அதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு சுவாதிஷ்டானத்திலேயே தான் இருக்காங்க அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்தது மணிப்பூரகம். மணிப்பூரகம் சக்கராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்களால அதை செஞ்சுக்க முடியும். நல்லா கை நிறைய சம்பாதிக்க முடியும், பொருள் ஈட்ட முடியும். சரிங்களா? அப்படி அவங்களால எல்லாத்தையுமே நல்லா பண்ண முடியுது, பொருளெல்லாம் அதிகமாக அவங்க நினைக்கிற அளவுக்கு ஈட்ட முடியுது அப்படின்னா அவங்களோட மணிப்பூரக சக்கரம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது அநாகதம். அநாகதம் சக்கரம் நல்லா வேலை செய்யுதா, நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நாம் எதை பார்க்கணும்? அவங்க அன்பு கருணையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா, எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக இருக்காங்களா, கருணையாக இருக்காங்களா, அதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு அநாகதம் சக்கரம் நல்லா செயல்பட ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அநாகதம் சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அவங்களோட குணாதிசயம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டேயும் அன்பை மட்டும்தான் காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களோட அநாகத சக்கரம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது விசுத்தி. விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செய்யுதான்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதனோட ஆக்டிவேட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளர்ச்சி கொடுக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், அடுத்தது மணிப்பூரகம், அடுத்தது அநாகதம், அடுத்தது விசுத்திக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கும்போது அவங்களால நல்லா ஞானமாக பேச முடியும். சரிங்களா? அந்த எது சொன்னாலும் அவங்களோட அந்த பதில் கச்சிதமாக இருக்கும். சரிங்களா? அவங்களால எதையுமே இப்போ ஏதோ ஒன்று நம்ம கேட்குறோம், அவங்க பதில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அவங்களோட பதில் அந்த ஞானத்தை நோக்கி கரெக்டான பதிலாக இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறதுன்னா அவங்களோட ஞானம் வெளிப்படும். விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா அவங்களோட ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது எது? ஆக்ஞா. இப்போ ஆக்ஞா நல்லா வேலை செய்யுதா, ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆக்ஞா சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம இப்போ இதிலேருந்து இது முடிக்க மட்டும் கீழேருந்து இது முடிக்க மட்டும் நம்ம அநாகதம் முடிக்கும் இதுலேயே நிற்கிறோன்னு வைங்களேன், இந்த என்ன சொல்கிறது கர்மேந்திரியம் பற்றி மட்டும்தான் நம்ம அதுக்குண்டான வேலைகள் மட்டும்தான் செஞ்சிகிட்ருப்போம். எப்போ இந்த விசுத்தியிலேருந்து இந்த சகசரா முடிக்கும் சக்கராஸ் வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம ஞானேந்திரியம் ஞானத்தை பற்றி நாம் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஆக்ஞா நல்லா செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தை பற்றி மேலே 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 நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போ அது வேலை செய்யும்போது மட்டும்தான் மனசு ஒருநிலைப்படும். நல்லா அந்த மனமானது அமைதியாயிடும். மனசு ஒருநிலைப்பட்டு நம்மளால் எல்லாத்தையுமே நல்லாமே நாம் எது நினைச்சாலும் அதை நம்மளால் எல்லாமே நல்லா செய்ய முடியுது அப்படின்னா அப்போ ஆக்ஞா சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது சகசரம். இந்த சக்கரம் இருக்குங்களே இல்லைங்களா, அப்போது அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுதுன்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நாம் பகவானோட கனெக்டில் இருப்போம். பகவான் நம்ம கூடயே பேசிகிட்டு இருப்பார். நாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்போ நாம் கண்ணை திறந்துவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டும் போது நம்மளுக்கு பதில் கிடைக்காது. சரிங்களா?
இப்போது பிரம்ம முகூர்த்த டைமில் சாமி கும்பிட்றதுக்கும் மற்ற டைமில் சாமி கும்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு நாம் என்ன பகவான்கிட்ட கேட்குறோமோ அந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும். இப்போ மற்ற டைமில் கும்பிட்றதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகம். அதுக்கு சக்தி அதிகம். சரிங்களா? அதை போல் இந்த சகசா சக்கரம் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வைங்களேன், என்ன ஆகும்னா மனமானது ரொம்ப அமைதியாயிடும். எதுக்காக கருணை ரொம்ப முக்கியம், அன்பு முக்கியம், கருணையை கடைப்பிடிங்க, அன்பை கடைப்பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, முதல்ல இந்த அநாகதம் முடிக்கும் ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான், அநாகதம் சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னா மட்டும்தான் அந்த அன்பு கருணை நம்மளால் காட்ட முடியும். இப்போ அன்பு கருணைக்கு வந்தால் இதுக்கு அடுத்தது தானே விசுக்தி. அப்போ முதல்ல அன்பு கருணையை கடைப்பிடிச்சா மட்டும்தான் அதுக்கு அடுத்த சக்கர விசுக்தி ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் சொல்கிறது முதல்ல அன்பு கருணை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ விசுக்தி ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஞானமானது வெளிப்படும். அடுத்தது ஆக்ஞா, அது ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட மனசு ஒருநிலைப்பட்டுடும். நம்மளால் எதையுமே நல்லபடியாக செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது சகசர சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நாம் பகவானோட கனெக்டில் இருப்போம். இப்போ எதன் அடிப்படையில் அவங்களுக்கு எந்தெந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது அது நாம் பார்த்து செய்கிறது இல்லை இல்லைங்களா? அவங்களோட கர்ம வினைப்படி தான் அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. மூலாதாரமா, சுவாதிஷ்டானமா, இல்லை மணிப்பூரகமா, இல்லை அநாகதமா, இல்லை விசுக்தியா, ஆக்ஞாவா, சகசரமான்னு பார்த்தோம்னா அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த விதிப்பயன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கர்ம வினைன்னு, அதுபடி தான் ஒவ்வொன்றுமே செயல்பட்டுருக்கு. அப்போது நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? விதிப்படி இல்லாமல் மதிப்படி நாம் நல்லா செயல்பட வைக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது இந்த பயிற்சிங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பயிற்சி பண்ணுறது. சரிங்களா? அப்போ பண்ண என்ன ஆகும்னா, பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் மனமானது அமைதியாக ஆகும். அப்போ மனசு அமைதியாக இருக்கிற டைமில் தான் உள்ள சக்கராசெல்லாம் நல்லா செயல்பட தூண்டும். அதுக்காக தான் மற்ற டைமில் மன அமைதி கிடைக்குமா, தாட் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. கவனிங்களேன், முடியவே முடியாது. பயிற்சி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, 10 நிமிஷம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 10 நிமிஷமுமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்குமான்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது 1 நிமிஷம் அமைதியாக நாம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு தேவையான சக்தி நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த தாட் இல்லாமல் 1 நிமிடம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த 1 நிமிடத்தில் நம்மளுக்கு உண்டான அந்த ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்காக தான் அந்த பயிற்சி பண்ணுறது. அந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா மனமானது அடங்கிடும். அந்த மனமானது அடங்கின வாட்டி தான் நம்மளுக்கு அந்த பகவானோட கனெக்ட் ஆக முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள்ளே கிடைக்கும். சரிங்களா? அப்போ சகசரா சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்கும்போது நாம் பகவானோட கனெக்ட்லேயே இருக்கலாம். அப்போ தான் இதுலேருந்து இது முடிக்கும் சக்கராஸ் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கும்போது தான் நாம் அகவாழ்க்கைக்கு உண்டானதை நாம் புரிஞ்சிக்க முடியும். ஆன்மீகம், ஆன்மாவை தேடிய பயணம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அகவாழ்க்கைக்கு அந்த பகவானை நாம் எப்போ புரிஞ்சிக்க முடியும், அகவாழ்க்கைக்கு உண்டானதை எப்போ நாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இந்த விசுக்தியிலிருந்து ஆக்ஞா, சகசம் இது 3 சக்கராசும் ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான் ஞானத்தை பற்றி நாம் தெரிஞ்சிக்க முடியும். அப்போது பயிற்சி பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? அப்போ விடாமல் நாம் பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? தினமுமே விடாமல் பயிற்சி பண்ணுவோம். முக்கியமாக மணிப்பூரகம் சக்கரா நல்லா செயல்படும் போது மட்டுமே நம்மளால் நாம் நினச்சபடி பொருள் ஈட்ட முடியும், இல்லைன்னா முடியாது.
மணிப்பூரகம் சக்கரம் மெயின். அதுக்கடுத்தது அநாகதம், கருணை, அன்பு கருணையை காட்டும் போது மட்டும்தான் அதுக்கடுத்த விசுத்திக்கு நாம் செல்ல முடியும். விசுத்திக்கு செல்லும் போது மட்டும்தான் ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புலப்படும். அதிலிருந்து ஆக்ஞாவுக்கு செல்லும்போது நம்மளோட மனசு ஒருநிலைப்பட்டு நம்ம அமைதியாக ஆயிடுவோம். அப்போ தான் நம்மளால் எதை நாம் நினைக்கிறோமோ அதை நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா? அப்போ அதிலிருந்து அடுத்தது சகஸ்ராவுக்கு செல்லும்போது மட்டுமே நம்ம பகவானோட கனெக்டில் இருக்க முடியும். அகவாழ்க்கைக்கு உண்டானதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வெளியே தேடுறது எல்லாமே மாயை. நாம் உள்ளுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் மனிதன் கடவுள் ஆகலாமா அப்படின்னா, எப்போ நாம் மனிதன் கடவுளாக முடியும்னா, உள்ளுக்குள்ளே நாம் தேடல் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நாம் மனிதனும் கடவுள் ஆகலாம். சரிங்களா? அதுக்குண்டான மனப்பக்குவம் என்பது மிக மிக அவசியம். அதனால தான் சொல்கிறது, விடாமல் நாம் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மன அழுத்தத்துக்கு ஆளாகவே கூடாது. எதுக்காக நெகட்டிவாக நினைக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுன்னா, நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். நம்மளை அப்படியே போட்டு அப்படியே அமைக்கப்படும். சரிங்களா? இப்போ நெகட்டிவாக உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் வருது, மன அழுத்தம் வருதுங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வந்துட்டால் மட்டும்தான் உங்களால் தப்பிக்க முடியும். மன அழுத்தத்துக்கு ஆளாகி நீங்கள் அதையே நினச்சிட்டு அழுத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவுக்கு அவ்வளோ சக்தி அதிகம். நம்மளை போட்டு மேலே மேலே அழுத்திப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ அழுத்தத்தில் இருந்தோம் அதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும்னு சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடணும். பாசிட்டிவ் திங்கிங்க்கு வந்துடணும். பாசிட்டிவ் திங்கிங்க்கு வரும்போது மட்டும்தான் நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? அதனால தான் என்ன நடந்தாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்த வேணாம், மனசை அதுலேருந்து தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அதனால தான். சரிங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.